நம்ம ராகவத்தின் டிஃபன் சென்டருக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போகலாம். வரீங்களா? என்னங்க இது? மணி என்னாச்சுன்னு தெரியுமா? 10:30 மணி ஆச்சு. இத பாருங்க, வெச்ச பால் அப்படியே இருக்கு. இப்ப எதுக்காக நீங்க இப்படி கண்முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க வந்து படுங்க, எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். அபிராமி, விடியறதுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட முடிச்சாகணும். நீ போய் படு. இப்ப யாருக்காக இவ்ளோ முக்கியமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்காக. என்னது? உங்களுக்காக உழைக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன நானே காப்பாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்னதான் எங்க அப்பாவோட நிழலா இருந்தாலும் எனக்கும் மூளை இருக்கு. எனக்கும் பிசினஸ் தெரியும். என்னாலையும் கம்பெனியோட நிர்வாகத்தை தனியா பார்க்க முடியும்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போ அதுக்கான அவசியம் என்னங்க? நீங்க எதையும் என்கிட்ட மறைச்சு பேசுறீங்க. நான் எதையும் மறைக்கல. ஆனா உன் தம்பிதான் எனக்கு எதிராக எதையோ மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் இல்லாத நேரத்துல எங்க அப்பா கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவரை நம்ப வச்சிருக்கான். அவன் நல்ல பேர் வாங்கட்டும், எனக்கே கெட்ட பேர் வாங்கி தரான். இப்ப அவன் என்ன பண்ணா? இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காத. வெளிப்படையா சொல்ற அளவுக்கு அவன் எதுவும் பண்ணல. பட்
அவனை நான் நம்பினதுக்கு மறைமுகமா அவன் எனக்கு ஏதோ துரோகம் பண்றான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இனிமே நான் எச்சரிக்கையா இருக்கணும். இவனால நான் அதிக நேரம் என் கம்பெனியில உடைக்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் படு போ. வாக்கா. வாங்க அண்ணி. எங்க என் மக? என்னக்கா இப்ப கூட எங்க மருமக எங்கன்னு கேட்க மாட்டியா? ஆனா அவதான் உன் வீட்டு மருமகன்ற நினைப்பே இல்லாம ஆடுறாளே. கூப்பிடு, அவளை கூப்பிடு. பொறுமையா இருங்க அண்ணி. அனிதா, அனிதா, அனிதா. வாங்கம்மா. எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க. உள்ள வந்து பேசுறதுக்கு இது ஒண்ணு ரகசியம் இல்ல. வெளியே வா, எல்லாருக்கும் தெரியட்டும். என்னம்மா வந்ததும் வராதுமா ஏன் இப்படி பேசுற? நீதான் என்ன அப்படி பேச வச்சுட்ட. பெத்த பொண்ணு குடும்பம் நடத்துறத பார்த்து ஒரு தாய் சந்தோஷப்படணும். நான் என்னம்மா பண்ண? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை பத்தி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே. அம்மா போதும், நிறுத்து. முதல்ல சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு. இந்த கோவத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா தினேஷோட ஆபீஸ்க்கு போய் சுவாதியை பத்தி தாறுமாறா பேசியிருப்பேன். இன்னும் உனக்கு ஆக்கிய மகன்ற நினைப்பா? இந்த வீட்டு மருமக அர்ஜுனோட பொண்டாட்டிங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஏற்கு மாறா பேசி சுவாதியோட வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியே, என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? இத பாருமா, உன் அறிவுரை எல்லாம் உன்னோட வச்சுக்கோ. நான் பேசினதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்னால பேச முடியலனாதான் மாமனார் கிட்ட கேக்குறதோ இல்ல உன் மருமகன் கிட்ட கேக்குறதோ. இது நானா பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அதனாலதான் நானே போனேன். தினேஷ் கிட்ட போய் பேசுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு, சொல்லுடி. அக்கா, நீ ஏன் இப்படி ஆத்திரப்பட்டா? இப்படி கொஞ்சம் நிதானமா பேசு. நிதானமா பேசுற அளவுக்கு இவ நடந்துக்கலப்பா. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அண்ணி. போக போக அவளே புரிஞ்சுப்பா. என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே, ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டா. எல்லாம் சரியாயிடும்க்கா. பாத்தியாடி, பாத்தியா? உனக்கு சப்போர்ட் பண்ற மாமனாரையும் மாமியாரையும் பாத்தியா? இதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க உனக்கு செய்யறதுக்கும் அவங்க உன்னை தாங்கறதுக்கும் நீ அவங்கள தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தலைவலியா இருக்க கூடாது. நீ இப்படி கண்டபடி பேசினதுனால தினேஷ் சுவாதிய சந்தேகப்படுற அளவுக்கு போயிடுச்சு. நான் இருக்கிறதுனாலதான் பேசினேன். ஏன் வாழ்க்கையில குறுக்க வந்தவங்கள பத்தி தான் பேசினேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இவ்ளோ கோவப்படுற? இத பார், இனிமே சுவாதிய திட்டுறது, அர்ஜுன் கூட அவளை சேர்த்து வச்சு பேசுறது இந்த வேலையில வச்சுக்காத. சொந்த தங்கச்சியே சந்தேகப்படுறியே. ச்சே, நீ ஒரு பொண்ணுங்கிறதே மறந்துட்டியா? வயித்துல பிறந்துட்டு நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? உன்னை பெத்ததுக்கு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன். அக்கா, என்னக்கா இது? அவதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னா நீமா இப்படி கோவப்படுறது? எல்லாம் என் தலை எழுத்து. இவதான் பிடிவாதமா இருந்து அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ அர்ஜுன் மேலேயும் சுவாதி மேலேயும் சந்தேகப்பட்டு எல்லாருக்கும் தர்ம சங்கடத்தை உருவாக்குறா. அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. அழாதீங்க அண்ணி. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். உங்க பொண்ணை விட எங்க புள்ள மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா அனிதாவை திருத்துவான். அந்த ஆண்டை வந்து அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். வரேன். அக்கா, அக்கா வாங்க. அக்கா, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதக்கா. இனிமே என் பொண்ணை பார்க்க வர்றதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
மே கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் பா. மார்னிங். இந்தாங்க. என்னது? ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. Fantastic. It's really a fine report. நீயே ப்ரிப்பேர் பண்ண? எப்படி போய் இவ்வளவு அருமையான ரிப்போர்ட் இவ்வளவு குயிக்கா ப்ரிப்பேர் பண்ண? 2 நாள் டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணேன்ப்பா. வெரி வெல் டன். ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் பா. தேங்க் யூ வெரி மச். என்ன கண் கலங்குற? ஒண்ணு இல்லப்பா, சந்தோஷம். நீங்க என்ன பாராட்டுனீங்கல்ல, அந்த சந்தோஷம். யார் நல்ல காரியம் பண்ணாலும் நான் பாராட்டுவேன். அம்மா ராப்பால கண் முழிச்சு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கண்ணெல்லாம் சவந்துருக்குது. போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் சொல்லி பார்த்துக்கிறேன். இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டயர்டா தான் இருந்தது. நீங்க பாராட்டின உடனே அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சுப்பா. யா கம் இன். பாப்பா ஷியாம். அம்மா உன்னை அன்னைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? சார் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்க டேபிள்ல சப்மிட் பண்ணிடுறேன். டோன்ட் பாதர். மதன் உனக்கு அந்த சிரமமே வைக்கல. ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். படிச்சு பாரு. இந்த மாதிரி சிக்யூ யூனிட்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆகணும், இன்க்ளூடிங் தி லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் தரவா டீல் பண்ணியிருக்காம. வெல் டன் மதன். உனக்கு இது மாடல் ரிப்போர்ட்டா இருக்கும். ஓகே பார் சாவகாசமா பாரு. அவ்வளவு அவசரமா பார்த்தேன்னு உனக்கு புரியாது. எது புரியலையோ மதனா கேட்டுக்க. கொஞ்சம் கைட் பண்ணுப்பா. ஓகேப்பா. யூ மே கோ. ஓகேப்பா வரேன்ப்பா. ஷியாம், அப்பா சொன்னதை கேட்டேல? நான் சொல்றதை தான் நீ செய்யணும். தப்பு பண்ணா எனக்கு பிடிக்காது. நாராயணா, என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா. என்ன கேளு. நீ எத்தனை வருஷமா இந்த வீட்டில் வேலை பார்க்குற? எதுக்கு கேட்குற? அட கேட்டுட்டேன்னு சொல்லேன்பா. உன்னை விட நான் சீனியர், அது போதுமா? அட அதை சொல்லலை ஐயா. நான் ஏன் கேட்குறேன்னா, ஐயாவோட 2வது மகன் இருக்கார கார்த்திக்கு நல்ல படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. அவருக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா ஐயா? ஏதோ மிலிட்டரிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அந்த சாந்தியம்மாவையும் குழந்தையும் கூட்டின்னு வந்திருக்காரே, அப்படி என்னையா அவருக்கு நிர்பந்தம்? பெரிய ஐயாவும் அவரை செல்லமாக தான் வளர்த்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நாராயணா வேலைக்கு போன இடத்துல ஏதாவது கசமசா நடந்திருக்குமோ? இதெல்லாம் உனக்கு தேவையா? அடடே, அது இல்லை நாராயணா. நம்ம ஐயாவோட கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் இது தேவைதானா? இப்படி ஒரு புள்ள பண்ணலாமா? அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் கோவக்காரரு. எப்படி இவங்க 2 பேரையும் இந்த வீட்டில் வச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. டேய் நிறுத்துடா. இது உன் வேலை இல்லை. இதை பற்றி பேசுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ உனக்கு யோகிதை இல்லை. நீ பிழைக்க வந்தவன். உன் வேலையை பார்த்துட்டு வயிற்ற கழுவிட்டு போயிட்டே இரு. பெரிய எடுத்த சமாச்சாரம்லாம் உனக்கு தேவையில்லை. டேய் உணர்ச்சி வசப்படாதரா. நீ நினைப்ப, நான் கேட்டுட்டேன். வாய மூடு. இதோ பார், உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நீ தாண்டாத. என்ன வேலையை கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கக்கூடாது. அவரையும் கோவப்படுறாரு, இவரையும் இந்த வீட்டில் இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிக பிரசங்கரமா இருக்கு. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை வேலைக்கு சேர்த்த நானே உன்னை வேலையை விட்டு தூக்கி எறிகிற மாதிரி ஆயிடும். இதுவே நான் உனக்கு கொடுக்குற முதலும் கடைசியுமான எச்சரிக்கை. உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாம விசுவாசமா இருக்க பாரு. குதிரைக்கு கண்ணை கட்டின மாதிரி நாம உண்டு, நம்ம வேலை உண்டு தான் இருக்கணும்.
அதுதான் உனக்கு நல்லது. ஜாக்கிரதை. பாப்பா நாராயணா, இந்த வீட்டில் நீ கடைசி வரைக்கும் கார் டிரைவர் தான். உனக்கு வேலை போதா, எனக்கு வேலை போதா பாப்போம்மா. ஹாய் ஷாம். வா கௌதம், உட்காரு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருந்த? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை. நினைக்காத போது நடந்தாதான் ஆச்சரியப்படணும். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்னப்பா அது? இது என்னது? நீயே சொல்லிறேன். இது ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல். இதை கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடு, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆர்கே கோட் பண்ண போற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இதுக்காக உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். என்ன இது ஒரு பெரிய பிசினஸ் கௌதம், லட்சக்கணக்கான பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை விட்டோம் ஆர்கே ஜெயிச்சிருவார். ஷாம், எந்த ஆர்கேவை சொல்ற? உங்க மாமாவையா? ஆமா, அவரையே தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நான் இது என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் உங்க அப்பாட்ட கொடு. இந்த ரகசியம் என் மூலியமா வந்ததுன்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டர்ல ஆர்கே விழணும். அவரோட பரம எதிரியான உங்க அப்பாவுக்கு இந்த டெண்டர் கிடைக்கணும். அப்பதான் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் புத்தி வரும். ஏய், ஒரு நிமிஷம். உனக்கும் ஆர்கேக்கும் பிரச்சனையா இல்ல ஆர்கேக்கும் மதனுக்கும் பிரச்சனையா? மதன்னாலையும் பிரச்சனை, மதன்னால ஆர்கே கிட்டையும் பிரச்சனை. இது பார், உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதை கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடு. மறந்துடாத, என் பேர் இதுல வரக்கூடாது. Now, shall we order for something? Better? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அண்ணி அப்படி கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. தினேஷை பார்த்து பேச சொன்னது அபிராமி அக்கா தாங்க. உண்மையா சொல்ற நீ? என்னங்க, நான் என்ன போய் சொல்ல போறேன்? நடந்தது தானே சொல்றேன். தோ அண்ணி, அவங்களே கூப்பிட்டு கேட்டுடலாம். ஐயோ என்னங்க, எதுக்கு கேட்டுடலாம்? அவங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டேன். அண்ணி கொஞ்சம் வாங்க. ஐயோ வேண்டாம், நம்ம சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கலாமே. இரு அண்ணி, ஒரு சின்ன சந்தேகம், தப்பா எடுத்துக்காதீங்க. சாந்தி சொல்றா நீங்க தான் அனிதாவை தினேஷ் கிட்ட அனுப்பி சுவாதி இனிமே அவ விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்ல சொன்னீங்களாமே, உண்மையா? அடடே, சாந்தி கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அண்ணி, அப்படின்னா தினேஷை திட்டுறதுக்கு நீங்க தான் அனுப்பிச்சிங்களா? ஐயோ, தினேஷை திட்ட நான் அனுப்புவேனா? அதுவும் அனிதாவோட கோவம் தெரிஞ்சுக்கிட்டு. பின்ன ஏன் நீ அவளை அனுப்பிச்சிங்க? ஐயோ, அனிதா என்கிட்ட ஒரே அழுக. ராத்திரி வேலையில என் புருஷன் அந்த வீட்டுக்கு போனாரு. அங்க ஒரே அடியாளுங்க வேற, தனியா வேற போனாரு. தேவாதீனமா அவருக்கு ஒன்றும் ஆகல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என் தாலிக்கு என்ன கேரண்டின்னு கேட்டா. அந்த வீட்டுல வாழ போயிருக்கிறது என்னோட தங்கச்சி, அவ்வளோ நிம்மதியா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அர்ஜுனை கூப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அண்ணின்னு கேட்டா. அவ கேட்டதும் நியாயம் தானே? அதான் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணக்கர்த்தா தினேஷ், அவர் வாங்கின கடன். இந்த பிரச்சனைக்கு அவங்க அம்மா சொல்லியும் கேட்கல, பொண்டாட்டி சொல்லியும் கேட்கல. ஒருவேளை வெளியால் சொன்னா அவரு திருந்துவாரு, அப்புறம் சுவாதியும் நிம்மதியா இருப்பா. நமக்கு அதானே வேணும் சாந்தி. அதனால தான் நான் அனிதாவை போய் தினேஷை பார்க்க சொல்லி அவளோட பிரச்சனையெல்லாம் நாசூக்கா அவர்கிட்ட சொல்ல சொன்னேன்.
அவர் படிச்சவர், புரிஞ்சுப்பாரு, பொறுப்பா நடந்துப்பாரு. அனிதாவோட கோவமும் தீந்துரும். அதனாலதான் அனிதாவை போ சொன்னேன். ஆனா சத்தியமா அவ அங்க போய் சண்டை போடுவான்னு நான் யோசிக்கல. நான் செஞ்சது தப்பா கார்த்திக்? சச்சா, உங்க எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனா இந்த அனிதா தான் தினேஷை போய் கண்ணாபுரான்னு பேசியிருக்கா. ஐயோ, அவ அந்த அளவுக்கு பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்திருந்தா நான் அவளை அமைச்சிருக்கவே மாட்டேன். இல்லை, நீங்க அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொன்னீங்க. ஆனா அவ தான். விடுமா, நான் கிளம்புறேன். சாந்தி, இன்னும் வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்புங்க. நீ சாந்தி, என்ன போட்டு கொடுக்க பாக்குறியா? அதுவும் எங்க கார்த்திக் கிட்ட?